நாக்பூர் காட்டுல எப்பவும் போலவே பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சா ஒரு கருப்பு உருவம் காட்டுல பூரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மற்ற பறவைகளோட வீட்டை போய் டக் டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே நாக்பூர் காட்டுல இரவு ஆரம்பிச்சதும் எல்லா பறவைகளும் தன்னோட கூட்டுல போய் இருந்துரும். அந்த காட்டுல தான் தன்வி குருவியும் கோமல் குருவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க இந்த காட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி பறவைகள் அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாளும் முடிவுக்கு வந்தது. இருட்டவும் ஆரம்பிச்சது. ரொம்ப பலமா காத்து வீசவும் ஆரம்பிச்சது. பறவைகள் எல்லாரும் தங்களோட கூட்டிலேயே பத்திரமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து அங்க அந்த கருப்பு உருவம் வந்துச்சு. அந்த கருப்பு உருவத்தை பார்க்கவே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. பறவைகள் இதனாலேயே வெளியே வரவே ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்களுக்கான உணவு தேடுறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்வி குருவியும் கோமல் குருவியும் அன்னைக்கு ரொம்பவே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து வெளியே ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. அவங்களும் தூக்கத்துல என்ன இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு ரெண்டு பறவைகளுமே எந்திரிச்சிருச்சு. அவங்க கதவை யாரோ டக் டக் அப்படின்னு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பறவைகளுக்கும் ஒண்ணுமே புரியல. தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பறவைகள் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப தன்வி குருவி சொல்லுச்சு, கோமல், நம்மளோட கதவை யாரோ தட்டுறாங்க பாருங்க. யாருக்கும் உதவி தேவை போல. போய் யாருன்னு பார்த்து என்னன்னு கேளுங்க. தன்வி குருவி சொன்னதை கேட்டுட்டு கோமல் குருவியோ கதவு பக்கத்துல போய் யார் நீங்க? உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அப்படின்னு கேட்டுச்சு. கேட்டு முடிச்சதும் கதவை திறந்து வெளியே பார்த்துச்சு. அங்க யாருமே இல்ல. என்ன, இப்பதான் யாரோ கதவை தட்டினாங்க, அதுக்குள்ள யாரையுமே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தன்வி குருவியோ சுத்தி சுத்தி பார்த்துச்சு. எல்லா இடமும் ரொம்பவே காத்தடிச்சுது. அதுக்கு வழக்கத்துக்கு மாறா ஏதோ நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. அது சரி, போய் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க பாத்தீங்கன்னா அதே கருப்பு உருவம் வந்து திடீர்னு நம்மளோட கோமல் குருவி முன்னாடி நின்றுச்சு. இதை பார்த்துட்டு கோமல் குருவியோ நடுங்கி போச்சு. பயந்து போன கோமல் குருவியோ வேகமா கதவை சாத்திட்டு, தன்வி தன்வி, வெளியே ஒரு கருப்பு உருவம் வந்திருக்கு. அதுதான் நம்ம கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு நீ திறந்துடாத. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுவும் மாட்டிக்கலையே? ஐயோ, யாரா இருக்கும்னு எனக்கு தெரியலையே. நாளைக்கு போய் ஊர்கிட்ட பேசுவோம். எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்போங்க. மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. எப்படா விடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தன்வி குருவியோ புறா அண்ணனை பார்க்கறதுக்காக வேகமா வந்துட்டு இருந்துச்சு. புறா அண்ணன் வீட்டுல போய், புறா அண்ணே, நீ சீக்கிரம் கதவை தரங்க. நான் தண்ணி குருவி வந்திருக்கேன். சீக்கிரமா கதவை தரங்க அண்ணா. தன்வி குருவியை உள்ள கூப்பிட்ட புறா அண்ணனும், என்ன தன்வி குருவி, இவ்வளவு சீக்கிரமா காலையிலே வந்திருக்க? என்ன விஷயம்? ரொம்ப பதட்டமா வேற இருக்க. புறானே, நேத்து எங்க வீட்டுக்கு ஒரு கருப்பு ஒரு உருவம் வந்துச்சு அண்ணே. நேத்து அதை பார்த்துட்டு கோமல் குருவி ரொம்பவே பயந்தே போயிட்டாரு. என்ன குருவி சொல்ற? கருப்பா? நல்லா பாத்தியா? அது காளிக்காகமா கூட இருக்கலாம். உங்க வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கலாம். நல்லா சரியா பாரு. நீ இதெல்லாம் பேய் நினைச்சு பயந்து போய் வந்திருக்க. ஐயோ அண்ணா, அது காளிக்காகம்லாம் இல்ல. அதை பார்க்க பேய் மாதிரி இருந்துச்சு. நான் சொல்றத பார்த்தா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும். உங்க வீட்டு கதவையும் நைட்டு தட்ட போகுது. பார்த்து பத்திரமா இருங்க. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவியும் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருது. அன்னைக்கு இருட்டவும் ஆரம்பிச்சது. புறா அண்ணனும் தூங்குறதுக்காக படுத்திருக்கும் போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. புறா அண்ணனும் ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தது. புறா அண்ணனும் நடுங்கி போயிட்டாரு. ஐயோ, தன்வி குருவி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. நான் தான் நம்பாம போயிட்டேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்துங்க. அப்படியே பொழுதும் விடியும் ஆரம்பிச்சது. மறுநாள் காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல புறா அண்ணன் சொன்னாரு, நாம இன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். ஆமா புறானே, தனித்தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு ஒரே வீட்டுல இருக்கலாம். அப்பதான் எனக்கு பயமும் இல்லாம இருக்கும். நான் என் உயிரையும் காப்பாத்திக்க முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாம்.
அன்னைக்கு நாள் முடிவு வர அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளுமே புறா அண்ணனோட வீட்டிலேயே இருந்துட்டாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி காத்து பலமா வீச ஆரம்பிச்சது. அந்த கருப்பு உருவம் அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர மாதிரி இருந்தது. அந்த கருப்பு உருவமும் ஆ ஆ அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு பறவைகள் எல்லாருமே ரொம்பவே பயத்தோட இருந்தாங்க. எல்லா பறவைகளும் நடுநடுங்கி போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா பறவைகளும் தன்னோட இஷ்ட தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஜன்னல் வழியாவே அந்த கருப்பு உருவம் வர ஆரம்பிச்சுது. இதுல எல்லா பறவைகளும் சத்தமா வேண்ட ஆரம்பிச்சாங்க. நிப்பாட்டவே இல்லை. இஷ்ட தெய்வத்தை வேண்ட வேண்ட அந்த கருப்பு உருவத்துக்கு ஏதோ ஆக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருச்சு. இதை பார்த்த பறவைகளுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிருச்சு. ஓடி போன பேய் அதுக்கப்புறமா அந்த காட்டு பக்கம் வரவே இல்லை. மறுநாள் பொழுதும் விடிய ஆரம்பிச்சுது. பறவைகள் எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, ஒற்றுமையே பலம். நாம கும்பிடுறது எந்த கடவுளாக இருந்தாலும் நம்பிக்கை வேணும்.